என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்படி குதிட்டு குதிட்டு விளையாட நல்லா இருந்துச்சு. நீ இப்படி குதிச்சீன்னா சோபால குழி விழுந்துடாதா? அப்புறம் மத்தவங்க எல்லாம் எப்படி உட்கார்றது? நான் சின்ன பொண்ணு தானே, நான் குதிச்சா என்ன ஆக போகுது? கௌஷி எதிர்த்து பேசாத. நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் தானே. சரி, இனிமே குதிக்க மாட்டேன். போய் ஒழுங்கா படி, நாளைக்கு டெஸ்ட் இருக்குல்ல. அம்மா நான் டியூஷன்ல படிச்சுட்டேன், இப்போ நான் டிவி பார்க்க போறேன். டிவி பார்க்க போறியா? நாளைக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டு டிவி பார்க்க போறியா? என்ன படிச்ச நீ? என்கிட்ட ஒப்பி. எதுக்கு என்கிட்ட சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? இங்க பாரு கௌஷி, இப்ப நீ ஒழுங்கா போய் டெஸ்ட்டுக்கு படிச்சின்னா உனக்கு நைட்டுக்கு பூரியும் கிழங்கும் செஞ்சு தருவேன். இல்ல அப்படின்னா உனக்கு ரவா உப்புமா தான். வேண்டாம், நான் போய் டெஸ்ட்டுக்கு படிக்கேன். அப்படி சொல்ற பச்சை கேட்டு போய் படி. நாளைக்கு டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு டிவி பார்க்க போறாங்க. கேபிளை கட் பண்ணாதான் நீ எல்லாம் சரிப்பட்டு வருவ. முதல்ல சூபா விட்டு கீழே இறங்கு. ஏன் இப்படி பண்ணுறாங்களோ எனக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் படி படின்னு சொன்னா நான் எப்படி பண்றது? ஆமா, நீ முதல்ல நாளைக்கு என்ன டெஸ்ட்னு முதல்ல சொல்லு. நாளைக்கு இங்கிலீஷ் தானே. உங்க ஸ்கூல்ல எல்லாமே தப்பு தப்பா தான் வைப்பாங்களோ? தமிழ் தானே முதல்ல, அப்புறம் தானே இங்கிலீஷ் வைப்பாங்க. நாளைக்கு தான் எக்ஸாமே எழுத போறேன், அதுக்குள்ள இங்கிலீஷ். எனக்கு தெரியும், நான் படிச்சுக்குவேன். எதிர்த்து பேசாத கோசி, அடிச்சிருவேன். இன்னும் எக்ஸாம்னே தெரியல, படிச்சுக்குவாளா? இப்ப நீ டியூஷன் போய் என்ன படிச்ச? சும்மா உட்காந்து கதை அடிச்சிட்டு வந்திருக்க. நான் படிச்சிடுவேன். இப்ப உட்காந்து நீ மனப்பாட பாட்டு படிச்சு எனக்கு ஒப்பிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, நைட்டு சாப்பாடு கிடையாது. சரி, ஒப்பிக்கிறேன். வந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி எங்களுமே ஞாழத்தை இருளகற்றும். கவி அங்கிட்டு போய் படி. ஏன் இங்க வந்து கத்திக்கிட்டே இருக்க? நீ படிக்கிறீன்னா அங்கிட்டு போய் படி கவி. நான் படிச்சுக்கிட்டு இருக்கல, நாளைக்கு டெஸ்ட் இருக்கு. சும்மா சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. நாளைக்கு டியூட்டன்ல டெஸ்ட் இருக்கு, நானும் படிப்பேன். இன்னைக்கு என்ன வந்துச்சு? நீ உனக்கு வேணும்னா நீ தனியா போய் படி. இது நான் தூங்குறேன். சும்மா சும்மா வந்து இதா கத்திக்கிட்டே இருக்கிறேன். போங்கிட்டு, நான் படிக்கணும். கவி விடுனா, அம்மா கிட்ட சொல்லிடுவேன். என்ன ஆச்சு? எதுக்கு ரெண்டு பேரும் கத்துறீங்க? அம்மா இங்க பாருமா, நீ முடிய பிடிச்சி இழுக்கிற, அடிச்சு போய் அப்புறம். கவி, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. விடு, முதல்ல அக்காவோட முடிய விடு. அம்மா அம்மா அவன் நீ படிக்க விடாம கத்திக்கிட்டே இருந்தாமா. இடையில அங்கிட்டு போ சொன்னதுக்கு நீ திட்டுனாமா, அதாம்மா அடிச்சேன். அவன் கத்தினான்னா நீ என்கிட்ட எல்லாம் சொல்லணும். அதை விட்டுட்டு தம்பியை போய் அடிப்பாங்களா? அதனாலதான் முடிய பிடிச்சிருக்கான். சரி, நீ அக்கா முடிய விட்டுட்டு இங்க வா. கழுத்தே வலிக்குது. இரு, குப்பரத்தேங்க இரு, உனக்கு இருக்கு. இந்த மாதிரி அக்கா அடிச்சா என்கிட்ட சொல்லணும். நீ போயிட்டு அக்கா முடிய பிடிக்கிறது அடிக்கலாம் கூடாது. வயசுல மூத்தவ தானே. சரி,
நல்ல பிள்ளை, இனிமே பண்ண மாட்டான். வா அம்மா உன்னை தூக்கேன். போங்க 2 பேரும். சும்மா சும்மா படிக்க விடாம கத்திக்கிட்டே